ஓகே. இப்ப பிக் பாஸ்லயே ஏதாவது சர்ச்சைகள் வரும்போது 80, 20, 90, 10, 70, 30 இந்த மாதிரி ஒரு 2 விதமான ஒப்பீனியன்ஸ் வரும். ஆனா, சாண்ட்ரா பண்ண பல விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி மக்கள் பேசியிருந்தாலும் கூட, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மொத்த தமிழ்நாடும், அதாவது மீடியாலருந்து, மக்கள்லருந்து எல்லாருமே கொதித்தெழுந்து, இந்த மாதிரி பண்ண 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அவங்களுக்கான தண்டனை வேணும் அப்படின்னு ஒரு சேர குரல் கொடுத்து, ஒரே ராத்திரியில மறுநாள் இன்னைக்கு நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில டபுள் ரெட் கார்ட். விஜய், பார்வதி அண்ட் கம்ருதீன்னு ரெட் கார்ட் கொடுத்து எவிக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நிஜமா நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி. ஒரு மோசமான முன்னுதாரணத்த கொண்டாடலாம், தவறில்ல அப்படின்னு சொல்லாம, இது தப்பு, இந்த தப்புக்கான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி யாரும் நடந்துக்காதீங்க அப்படிங்கிறதையும் இந்த ரெட் கார்ட் மூலியமா பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் அந்த ரெட் கார்டை காமிச்சு 2 பேருக்கும் இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அங்க உள்ள நிகழ்ச்சிக்குள்ள இருந்த கூட்டத்துல இருக்கிறவங்களே கை தட்டுறாங்க, ஆரவாரமா ஆர்ப்பரிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இத ஹேட்ரட்ன்னு சொல்றத தாண்டி, இத கம்ருதீனும், விஜய் பார்வதியும் ஹேட்ரடா கூட எடுத்துக்க வேணாம். இப்படி நடக்கக்கூடாது. உங்களுடைய தப்ப நீங்க ஆழமா உணரணும். மறுமுறை நீங்க வெளியில வந்தா இந்த பிஹேவியர மாத்தி, உங்கள நீங்க சீர்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும்போதாவது நீங்க கேட்டு மாத்திக்கலாம் உங்கள.